ஐயா வணக்கம். வணக்கம். எலெக்ஷனுக்காக வந்திருக்கோம். இந்த வீட்டுக்கு எத்தனை ஓட்டு பாரு? 3 ஓட்டு கொடு. நம்ம சின்ன தெரியல, மறக்காம போட்டுருங்க. பா என்னப்பா இது? 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 400 ரூபா, ஒரு மாசத்துக்கு வெறும் 33 ரூபா, ஒரு நாளைக்கு வெறும் 1 ரூபா. 1 ரூபாய்க்கு தான் நீங்க ஒருத்தா? ஓட்டுக்காக பணம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றமாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவோம். அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம். வருகை புரிந்திருக்கின்ற நமது சிவகங்கை சீமையை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சி மிகு இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு காரைக்குடி மாநகரில் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. நமது சிவகங்கை மாவட்டம் என்றாலே வீரத்திற்கும் தியாகத்திற்கும் விசுவாசத்திற்கும் பேர் போன மண். இங்கே சிவகங்கை மாவட்டம் என்றாலே சுதந்திர போராட்டத்திற்காக தன் உயிர் நீத்த வீரமங்கை வேலு நாச்சியார், மாமன்னர்கள், மருது பாண்டியர்கள், அவர்களுக்கு உதவியாக இருந்த வீரமங்கை குயிலி, அதுபோல யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று தமிழ் கூறும் நல்லுலகை சிறப்பித்த கவிஞர் பூங்குன்றனார், நாம் எல்லோரும் பெரிதும் ரசிக்கின்ற மறைந்த கவியரசு கண்ணதாசன் மற்றும் இங்கே நமது செட்டிநாட்டு கலாச்சாரம், பண்பாடு, அவர்களின் பழக்க வழக்கங்கள் உலகம் முழுவதும் நமது செட்டிநாட்டை சேர்ந்த நகரத்தார் தொழிலிலே கொடிகட்டி பறப்பது உண்மையிலேயே நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தருகின்ற விஷயம். இங்கே வந்த பொழுதுதான் மோடி அவர்கள் காசியிலே தமிழ் சங்கமத்தை உருவாக்கினாரே, அதுபோல காசியிலே நமது நகரத்தார் அங்கே செய்கின்ற தொண்டு, தமிழுக்கு செய்கின்ற, தமிழ்நாட்டிலே செய்கிற தொண்டு எல்லோருக்கும் தெரியும். இந்த பூமியில இன்றைக்கு காரைக்குடி மண்ணிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த முறை எனது அருமை தம்பி தேர்போகி பாண்டியவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். 2019 தனியாக அன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட்டது. 21 நாங்கள் தனியாக போட்டியிட்டோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அம்மாவின் தொண்டர்கள், அம்மா வளர்த்த பிள்ளைகள் அனைவரும் மீண்டும் தமிழ்நாட்டில அம்மாவின் ஆட்சி வர வேண்டும், அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில மீண்டும் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டிலே வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அண்ணன் தம்பிகள் மீண்டும் இணைந்திருக்கிறோம். அன்றைக்கு நாங்களும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அதிமுகவின் மாவட்ட செயலாளர், சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதனும் தனித்தனியாக இருந்தோம். இன்றைக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக கரம் கோர்த்து வந்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இன்றைக்கு கரம் கோர்த்து விட்டோம். அன்றைக்கு நாங்கள் பிரிந்து நின்றதால் அது திமுகவிற்கு கொண்டாட்டமாக போய்விட்டது. 21 நாங்கள் சேர்ந்திருந்தால் உறுதியாக அம்மாவின் ஆட்சி 21 தொடர்ந்திருக்கும் என்பதுதான் உண்மை. ஆனால் நாங்கள் அப்படி நினைக்கவில்லை. அந்த நேரத்தில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு இன்றை டெல்லிக்கே அழைத்து நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று என்னிடம் சொன்னார்கள். அன்றைக்கு நான் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் அது நடக்காமல் போய்விட்டது. ஆட்சி வராதது எங்களுக்கு எல்லாம் வருத்தம். அதனால்தான் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில மீண்டும்
இந்தியாவின் பிரதமராக மோடி அவர்கள் வந்தால்தான் தமிழ்நாட்டிற்கு பாதுகாப்பு, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நல்லது, தமிழ்நாடு முன்னேற வேண்டும், இந்தியாவின் வளர்ச்சிக்கு நல்லது என்கிற எண்ணத்தில நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்தோம். இன்றைக்கு 26 தேர்தலில நாங்கள் அனைவரும் எங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாட்டை எல்லாம் மறந்துவிட்டு திமுகவை வீழ்த்த வேண்டும், அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கு நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம். உறுதியாக இந்த முறை தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் அமைத்துக் கொடுப்பார்கள். காரணம், கடந்த 5 ஆண்டுல இந்த திமுக ஆட்சியில எப்படியெல்லாம் தமிழ்நாடு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள். நான் செல்கின்ற இடங்களில் எல்லாம் அம்மா அவர்கள் மாத்திரம் இப்படி இன்றைக்கு இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று மூளை முடுக்கெல்லாம் இந்த கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் விற்பனையை பார்த்து பெரியோர்களும் தாய்மார்களும் எங்களிடம் சொல்வது உண்டு. நீங்கள் எல்லாம் அன்றைக்கு சண்டையிடாமல் ஒன்றாக நின்றிருக்கலாமே, அம்மாவின் ஆட்சி வந்திருக்குமே. இன்றைக்கு வீட்டிலே இருக்கின்ற பச்சிலம் பெண் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறோமே. எங்கள் வீட்டு மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப பயமாக இருக்கிறது. எங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளை எப்படி அந்த காலத்தில் பெண் பிள்ளைகளை வெளியிலே அனுப்பும் பொழுது பெற்றோர்கள் சற்று அச்சத்தோடு அனுப்பி வைப்பார்கள். பெண் பிள்ளை ஆயிற்று, தனியாக பள்ளிக்கு செல்கிறாளே, தனியாக கல்லூரிக்கு செல்கிறாளே, வேலைக்கு செல்கிறாளே என்று அன்றைக்கு பெண் பிள்ளையை பெற்றவர்கள் வயது காலம் போய் இன்றைக்கு ஆண் பிள்ளையை பெற்றவர்களும் தங்கள் வீட்டு பிள்ளை பள்ளிக்கு செல்கிறானே, கல்லூரிக்கு செல்கிறானே, வேலைக்கு செல்கிறானே, எங்கே இந்த மூளை முடுக்கெல்லாம் கமார் கட்டு வைப்பது போல இந்த கஞ்சா மாத்திரையையும் ஹெராயின் மிட்டாய்களை விற்கிறார்களே, எங்கே இந்த இளம் வயதிலே அதற்கு அவர்கள் அடிமையாகி விடார்களோ என்று பெற்றோர்கள் இன்றைக்கு அச்சப்பட்டு தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரியும். இதை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் போக்சோ வழக்கு 3000 வழக்குக்கு மேல பதிவாயிருக்கு. போக்சோனா தெரியும். அதுபோல வயது முதிர்ந்த மூதாட்டிகளுக்கு கூட வன்கொடுமைகள். இன்னும் சொல்ல போனா இந்த போதை மருந்து கலாச்சாரத்துல போதை மருந்து விற்பனைக்கு தமிழ்நாடு ஒரு சந்தேகம் ஆயிட்டு. எப்படி நம்ம ஊர்ல எல்லாம் ஆடு மாடு சந்தை வச்சு விற்பாங்களோ, வாரம் ஒரு நாள் சந்தை நடக்குமோ, அது போல இன்னைக்கு தமிழ்நாடு போதை மருந்து விற்பனை சந்தையாக மாறிவிட்டது. பக்கத்து மாநிலங்களில் இருந்து போதை மருந்துகள், குறிப்பாக கஞ்சாலாம் இன்னைக்கு திருவள்ளூர் போயிருக்க, அங்க வேட்பாளர் நமது ஏழுமலை அவர்கள் கொடுத்த வாக்குறுதியிலேயே இங்கே போதை மருந்து புழக்கத்தை கட்டுப்படுத்துவோம், இங்கே போதை மருந்து வியாபாரம் அடுத்த மாநிலங்களிலிருந்து வருவதை அம்மா அவர்கள் ஆட்சி அமைத்து நாங்கள் முழுமையாக கட்டுப்படுத்துவோம் என்றெல்லாம் அவர் இன்றைக்கு வாக்குறுதிகளை என்னிடம் கொடுத்து படிக்க சொன்னார். அந்த அளவுக்கு இன்றைக்கு இளைஞர்களை, மாணவர்களை குறிவைத்து தமிழ்நாட்டில போதை மருந்து கலாச்சாரம் பரவி இருக்கிறது. இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதுபோல தேர்தல் நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்ன சொன்ன வாக்குறுதிகளை ஏதாவது நிறைவேற்றிருக்கிறாரா? தமிழ்நாட்டில் நிர்வாக வசதிக்காக இன்னும் புதிய மாவட்டங்களை உருவாக்குவோம் என்றார். இதுவரை உருவாக்கி இருக்கிறாரா? ஏன்னா நம்ம காரைக்குடி பகுதியில சிவகங்கைக்கு கலெக்டர் ஆபீஸுக்கு செல்வதென்றால் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த பர்த் சர்டிபிகேட், பிறப்பு சான்றிதழ் வாங்குவதற்கு 100 கிலோமீட்டர் செல்ல வேண்டியிருக்கு. அதுபோல எல்லோருக்கும் கலெக்டர் நிலையத்திலே ஏதாவது ஒரு வேலை இருக்கும். ஒரு நாளை அதற்காக 100 கிலோமீட்டர் சென்று அதற்காக நாளை வீணடிக்க வேண்டிய காலம் இருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சி அமைந்த பிறகு உறுதியாக காரைக்குடியை தலைநகராக கொண்ட மாவட்டத்தை உருவாக்குவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற தேர்போகி பாண்டி அவர்கள் அதற்காக முழு மூச்சிலே செயல்படுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல பாண்டி அவர்கள் இங்கே பல்வேறு கோரிக்கைகளை, காரைக்குடியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் உருவாக்க அனைத்து வகையிலும் முயற்சி, தனி வட்டமாகவும் புதுவையில் பேரூராட்சியை நகராட்சியாகவும் தரம் உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும். காரைக்குடியில புதிய அரசு மருத்துவமனையில் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் அறுவை சிகிச்சை அரங்கம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ப உள்ள அரசு மருத்துவமனையில ஒரு முறை அங்கே
சென்று வந்தவர்கள் மறுபடியும் செல்லவே பயப்படுகிறார்கள். ஆஸ்பத்திரினா நோயை தீர்ப்பதற்கான இடம். ஆனா இங்க ஆஸ்பத்திரிக்கு போனா நோய் உருவாக்குகிறது என்கிற ஒரு மோசமான நிலையில காரைக்குடியிலே உள்ள மருத்துவமனை இருப்பதாகத்தான் எல்லாரும் என்னிடம் சொன்னார்கள். இது ஏதோ நாங்க வாக்குறுதியா எடுத்துட்டு வரல. இங்க தொகுதி முழுவதும் நமது அணியைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று இங்க என்ன தேவை என்பதை தெரிந்துதான் நாங்கள் அதை சொல்கிறோம். இப்ப கூட ஒரு அம்மா சொன்னாங்க, டாக்டர் இல்லங்க, சரியான சிகிச்சை இல்லைன்னு கீழே இருந்து ஒரு அம்மா சொல்றாங்க. என்னம்மா, அதையெல்லாம் சரி செய்வோம். காரைக்குடியில் புதிய அரசு மருத்துவமனையில் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் அறுவை சிகிச்சை அரங்கம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி பல ஆண்டுகளாக முடங்கி கிடக்கும் செக்காலை மற்றும் கோட்டையூர் ரயில்வே கேட் மேம்பால பணிகள் விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பாண்டி உங்களுக்கு தெரியும், இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கே முதலாக அவர்கள் ஊர்ல வைஸ் பிரசிடண்டா அதிமுக தனது அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்து அதிமுகவில் பயணித்து அம்மா மக்கள் உருவான பிறகு அதுல என்னோடு எந்தவித சலனமும் எந்தவித எதுவும் இல்லாமல் நாங்கள் எத்தனையோ பின்னடைகளை சந்தித்த பொழுதும் எங்களோடு தோளோடு தோல் நிற்பார்கள். நம்ம நகரத்தாறுல ஒரு பழமொழி இருக்கு, முதல்ல ஆளை தேடு அப்புறம் ஆசிய தேடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்க தேடி கண்டுபிடித்த ஆள் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தேர்போகி பாண்டி. சில பேர் சீட்டு கிடைக்கலன்னா உடனே ஓடி போய் திமுக போயிடுறாங்க. ஆனா ஒரு நாள் கூட எனக்கு சீட்டு கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்டதே இல்லை. 19 நீ தான் நிக்கணும்னா நின்னாரு, 21 நீ தான் நிக்கணும் தனியா நின்னப்ப துணிஞ்சு நின்று போன முறை 45,000 ஓட்டு வாங்கினார். நான் பெரும் மதிக்கிற கட்சி ராஜா அவர்கள் வெற்றி பெற முடியாமல் போனது, இருந்தாலும் அரசியல்ல நாங்க போட்டியிட்டாகணுங்கிறதுனால போட்டியிட்டோம், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பிற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பிஜேபி மற்றும் இந்திய தேசிய பார்வர்ட் பிளாக் போன்ற பல கட்சி கூட்டணியோடு மீண்டும் அம்மாவின் வேட்பாளராக இன்றைக்கு அவர் குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகிறார். கடந்த முறை போட்டியிட்ட அதே குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவரை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதுபோல மாண்புமிகு இதயதேவம் அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டு திமுக அரசால் ரத்து செய்யப்பட்ட காரைக்குடி சிப்காட் திட்டம் மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். காரைக்குடி தொகுதியை ஒரு முழுமையான தொழில் நகரமாக, இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாற்றி இளைஞர்களுக்கு உள்ளூரிலேயே வேலை வாய்ப்புகள் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்திலிருந்து பல பேர் வெளியூர்கள்ல வெளிநாடுகள்ல சென்று வேலை பார்ப்பார்கள். அவர்களுக்கு இங்கேயே வேலை வாய்ப்பை கிடைக்கின்ற விதமாக ஒரு தொழில் நகரமாக உருவாக்குவ முழு மூச்சிலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். காரைக்குடி மற்றும் செட்டிநாடுகளின் பகுதிகளில் சினிமா படப்பிடிப்புகளை ஊக்குவிக்க நவீன சினிமா சிட்டி அமைப்பிற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படும். காரைக்குடியில் புகழ்பெற்ற தின்பண்டங்களை உலகத்தரம் வாய்ந்த அளவில் சந்தைப்படுத்த செட்டிநாடு தின்பண்டங்கள் மகளிர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை மையம் அமைக்கப்பட்டு அதன் மூலம் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கல்வி வள்ளல் அழகப்பர் அவர்களுக்கு காரைக்குடியில் மையப்பகுதியில் அரசு மற்றும் கல்வி விழாக்கள் கொண்டாடும் வகையில் பிரம்மாண்டமான திருவுருவச் சிலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பெரியகோட்டை சாலை சந்திப்பில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் சிலை கம்பீரமாக அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தொகுதியில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் தூர்வாரப்பட்டு நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். முடக்கப்பட்ட அம்மா உணவகங்களுக்கு மீண்டும் முழுமையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏழை எளிய மக்களின் பசி போக்கப்படும். இன்னும் ஏராளமான திட்டங்களை நமது தேர்போகி பாண்டி அவர்கள் உங்களுக்கு நிறைவேற்றி தர நீங்கள் அவருக்கு இந்த முறை வாய்ப்பளிக்க வேண்டும். திமுக தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றவில்லை. அவர்கள் சொன்னார்களே, நமது அழகப்பா பல்கலைக்கழகத்தை சுற்றி நிறைய ஐடி நிறுவனங்களையும் உருவாக்கி தருவோம் என்று சொன்னார்கள். எதையும் உருவாக்கவில்லை. மீண்டும் அம்மா அவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு உங்களால் வெற்றி பெறப் போகிற தேர்போகி பாண்டி அவர்கள்
உறுதியாக அவற்றை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே அவருக்கு வாக்களித்து தேர்போகி பாண்டி அவர்களை வெற்றியடைச் செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அவர்தான் இன்றைக்கு சிவகங்கை வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவருக்கு PR செந்தில்நாதன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுபோல திருப்பத்தூர் தொகுதியில எனது அன்பு தம்பி திருமாரஞ்சி அவர்கள் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கின் தலைவர் இங்கே போட்டியிடுகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் நீண்ட நாள் கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர். அவர் இந்த முறை நமது திருப்பத்தூர் தொகுதியிலே போட்டியிடுகிறார். அவரை நீங்கள் உறுதியாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவரை தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். பொன் பாலகணபதி அவர்களை மானாமதுரை தொகுதியின் வேட்பாளரை அவரை பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். சிவகங்கை மாவட்டம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கோட்டை, பிரதமர் மோடி அவர்களின் கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற விதமாக நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில திரு செந்தில்நாதன் அவர்களையும், குக்கர் சின்னத்தில திரு தேர்போகி பாண்டி அவர்களையும், தாமரை சின்னத்தில அன்பு சகோதரர் திருமாரஞ்சி அவர்களையும், தாமரை சின்னத்திலே மானாமதுரை தொகுதியில பொன் பாலகணபதி அவர்களையும் வெற்றி பெற செய்து நமது சிவகங்கை மாவட்டம் எல்லா துறைகளிலும் முன்னேற வளர்ச்சியடைந்த மாவட்டமாக வளர நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். வாக்குகளை சிந்தாமல் சேராமல் ஏதோ பட்டாம்பூச்சிகளை பார்த்து மின்மினி பூச்சிகளை பார்த்து ஏதாவது வார்த்தை ஜாலங்களை பார்த்து எல்லாம் நீங்க ஏமாதீங்க. எங்களுக்கு எல்லாம் அப்படிலாம் தமிழ்ல எல்லாம் பேச தெரியாது. என் அம்மாவுடைய வளர்ப்புகள் நாங்கள் யதார்த்தத்தை பேசுவோம். நாங்கள் தமிழ்நாட்டில் மக்களுக்கு தேவைகளை டெல்லியிலே பெற்றுத்தரக்கூடிய இடத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி இந்த முறை காரைக்குடி பகுதியில அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு இங்க சாலைகள் எல்லாம் பராமரிக்கப்படாம குண்டு குழியுமா இருக்குன்னா சொல்லி எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் சரி பண்ணுவோம். தேவையான இடங்கள்ல இங்க மேம்பாலங்கள் கட்டப்படும். உறுதியாக இங்க அனைத்து அடிப்படை செய்திகளையும் செய்து தருவோம். மாநகராட்சியை உயர்த்துறது எதுக்கு? மாநகராட்சியை உயர்த்தினா நிறைய புதிய வசதிகள் வரும். ஆனா இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வரி வசூல் பண்றதுக்காகவே இந்த மாநகராட்சியை உயர்த்தி வைத்திருக்கின்ற இங்க வாழ்கிற மக்கள் பெரிதும் வருத்தப்படுவது தெரிகிறது. உறுதியாக அந்த EPS அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைந்த பிறகு உங்களால் வெற்றி பெறப் போகின்ற அன்பு சகோதரர் தேர்பாகி பாண்டி அவர்களும் செந்தில்நாதன் அவர்களும் நமது காரைக்குடி தொகுதி மாத்திரமல்ல சிவகங்கை மாவட்டத்தின் அனைத்து தகுதிகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வார்கள் என்பதை பணிவன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.